வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதாவது வாழைக்காய் ஃப்ரை தான். இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து கடலை மாவு அரிசி மாவு நிறைய போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பேட்டராக ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது அந்த ஸ்பைஸ் அந்த புளிப்பு தன்மைலாம் தெரிய மாட்டேது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணும்போது அந்த மசாலாவை நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆயில் சூடான ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2 நம்பர், கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/2 ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை பழம் 1, நெல்லெண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இங்கே வாழைக்காவை பீல் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். எப்படி கட் பண்ணிட்டு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா தின்னாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணுறேங்க. நல்லா ஃபைன் தின்னாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்னங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட நம்மளுக்கு என்ன வேணும்னா இப்போ ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு ஒரு 2 நிமிஷம் தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி சாகி ஆகிடும். அதனால தான் நல்லா தின்னாக எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ண முடியுமோ அதே மாதிரி கட் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் மண்சட்டி எடுத்துக்கோங்க. இந்த மண்சட்டியில் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைக்காய் இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, கருவேப்பிலை 2மே இதில் போட்டிருக்கோம். மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த பவுட்ரு மசாலா, ஸ்பைசஸ் பவுட்ரு மசாலா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காரத்தன்மை இதில் நல்லா இறங்க ஆரம்பிக்கும். எடுத்துனே கடலை மாவு அரிசி மாவு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம். தனியா பவுடர், மிளகாய் பவுடர். சில மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். என்னோடய மிளகாத்தூள் காரம் அதிகம், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதே உங்கள் வீட்டில் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம். இப்போ இந்த மசாலா பவுடர்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமனை வந்து கட் பண்ணி வச்சுருக்க லெமனை இதை நல்லா புளிகிறோம். இந்த புளிப்பும் காரம் எப்படின்னா 2மே கரெக்டாக இருக்கணும். எடுத்த உடனே புளிப்பு தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் சாப்பிடும்போது லைட்டாக காரம் தெரியணும். அதுக்கப்புறம் தான் புளிப்பு தன்மை தெரியணும். எடுத்த உடனே புளிப்பு தெரிஞ்சுன்னா ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு அப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணி பண்ணுறதுக்காக மட்டும்தான் கரெக்டாக தெளிவாக இப்போ சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். அந்த பவுட்ரு மசாலாவோட அந்த வாழைக்காவை எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். தண்ணி ஆட் பண்ணினா உங்களுக்கு அந்த பவுடர் மசாலா தனியாக போய்டும், வாழைக்காய் தண்ணி ஆகிடும். அதனால தான் தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கடலை மாவு, அரிசி மாவு நான் இதில் 1/2 ஸ்பூன் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 1 மடங்குன்னா 1 மடங்கு கடலை மாவுனா 1/2 மடங்கு அரிசி மாவு. இதான் ரேஷியோ. நீங்கள் வால்யூம் அதிகமாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக தெளிச்சிருக்கேன். ஸ்பூனில் காமிச்சிருக்கேன். எதுக்காக ஸ்பூனில் காமிச்சேன்னா உங்களுக்கு தண்ணியோட அளவு தெரியறதுக்காக மட்டும்தான் காமிச்சிருக்கோம். ஜஸ்ட் லைட்டாக மேலே தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடாகணுன்னு ஃப்ரை பண்ணால் இந்த வாழைக்காய் ஃப்ரை ரெடி. இப்போ பாருங்கள் இந்த வாழைக்காய் மேரினேட் பண்ணதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கடலை மாவு அரிசி மாவு அதிகமாக ஆகக்கூடாது. அதிகமாக ஆனால் உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மசாலா போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஆயில் சூடாக இருக்குது 1 by 1 இதில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆயில் நல்லா டெம்பரேச்சர் ஹையில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகும், கிறிஸ்பி ஆகும். இப்போ வாழைக்காய் வந்து நம்ம போட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா. நீங்கள் போடும்போது 1 by 1 போடுங்க. மொத்தமாக சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. அதனால தான் இப்போ வாழைக்காய் போட்ட பிறகு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும். அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த வாழைக்காய் ஃப்ரை ரெடி. இந்த வாழைக்காய் ஃப்ரை பர்டிகுலராக வந்து நீங்கள் நேற்று நான் மோர் குழம்பு போட்டிருப்பேன். அந்த மோர் குழம்பும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு, கிள்ளி போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு, இதோட சாப்பிட்டிங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு அருமையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. எனக்கு அந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். பாய்.